இனிப்பா பசப்பா இலவசத்தை கொடுத்து இதுக்கு ஏமாந்து இப்போ ஒருத்தர் வந்து அறிவிக்கிறார், நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுப்போம், ஆண்கள்லாம் இலவசமாக பேருந்தில் பயணம் பண்ணலாம். எப்படா அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு அதையும் நம்புகிறோமே. 79 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எல்லாத்தையும் நம்பித்தான் இந்த கதியில் வந்திருக்கிறேன். தப்பு பண்ணுற போது தப்புக்கான நியாயத்தை தவறுனா தவறை ஏற்றுக்கிற மனசு இல்லைங்க. நான் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன் கேட்குறாங்க, நம்ம கேட்குறாங்களா? எவன் கேட்குறேன்? வீட்டில் கேட்குறேன், என்ன உலகத்தில் இல்லாத தப்பு பண்ணிவிட்டேன் எங்களை ஒரு குற்றம் சொல்லிட்டு சொல்கிறாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? கேட்குறாங்களா? ஏதாவது உலகத்தில் இல்லாத தப்பு நான் என்ன பண்ணேன்? நான் உலகத்தில் இல்லாத தப்புன்னு ஒன்று இருக்கா? குடிக்க போனவர் ஒரு போத்தலை வாங்கி வச்சுட்டு உட்காந்து 3 குவளையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தார். 3 குவளையை வச்சுட்டு உட்காந்து அதில் 3 பங்கா ஊற்றி அதை தண்ணியை ஊற்றி குடிக்க போகிற நேரத்தில் அந்த கொண்டாந்து வாங்கி கொடுத்தாருல ஒருத்தர், அவர் கேட்குறாரு, என்னென்ன நீங்கள் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கீங்க 3 குவளையில் ஊற்றுறீங்களேன்னு கேட்க. அவர் சொன்னார், நாங்கள் எப்போதும் 3 பேர் ஒன்றாவே குடிக்கிற வழக்கம். நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். எங்கள் அண்ணன் மூத்தவர் காரைக்குடியில் இருக்காரு, ஆமாம் நட அண்ணன் தூத்துக்குடியில் இருக்காரு, நான் பரமக்குடியில் இருக்கிறேன். 3 பேருமா ஒன்றாவே குடிச்சு பழக்கம். இன்னைக்கு 2 பேரும் அவங்களும் வேற வேற ஊரில் இருக்காங்க. அதனால நான் அவர் யாபகமாக அவங்க 2 பேர் யாபகமாக குடிக்கிறேன்னாரு அவர். இதெல்லாம் குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு நியாயமாடா? ஊரை பாருங்க, எல்லாம் குடி ஊரு தான். ஆமாம் ஆமாம், குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 2 மாதம் கழிச்சு திரும்ப அதே கடைக்கு வந்து அதே ஒரு போத்தலை வாங்கிட்டு 2 கோவலையை வச்சு ஊற்றுனார். இப்போ வாங்கி கொடுத்தவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, 3 கோவலை வச்சு ஊற்றுவார், ஒரு கோவலை இல்லையே, 3 பேர் அண்ணன் தம்பியில் யாரும் செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருத்தர் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சி வந்து கேட்குறா, என்னன்னு எப்போது 3 கோவலை வைப்பீங்களா, இன்றைக்கி 2 தானே வச்சுருக்கிறீங்க, என்னாச்சு ஒரு ஆளுக்கு உங்கள் அண்ணன் எதுவும் அப்படின்னு கேட்டார். யோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், ஏன் அப்புறம் 2 வச்சுருக்கீங்க இன்னொன்று இல்லாமல் இருக்கேன், அவங்க 2 பேருக்கு 2 வச்சுருக்கேன், எனக்கு மட்டும் வைக்கல, ஏன் நீங்கள் வச்சுக்கல, நான் குடிக்கிறத நிறுத்தி 2 மாதம் ஆச்சுன்னாரு. ஆமாம் 2 மாதமாக நான் குடிக்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த 2 எங்கள் அண்ணன் யாபகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நானா நல்ல மனுஷன் என்னைய மாதிரி எப்படி விளங்குமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை நல்ல காரியத்துக்கு சொன்னால் பரவாயில்ல. அவர் இருந்தார், ஒரு 100 மரக்கன்று நட்டார், இன்னைக்கு அவர் இல்லை, அவர் செய்த பணியை நான் ஒரு 500 மரக்கன்றாக நடுறேன் அப்படின்னு சொன்னால் அது நல்ல பயன் தரும். இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. மரக்கன்று தானே வேணும். மழை இல்லை என்றால் மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை என்றால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. ஆனால் இங்கே விவசாயி சாகிறத கண்டு ரசிக்குது. வேளாண்மை இடங்களெல்லாம் விளைநிலங்களாக மாறி போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை, எவ்வளவு பெரிய பயங்கரமான போக்கு என்பதை நாளைய சமுதாயமான இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். ஆகினாலே வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் முருகனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு அந்த நாளை இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணீர் கண்ணீர். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து கண்ணங்களில் காதல் முத்தாட சின்ன சின்ன கண்ணு 2 என்னை கண்டாட வண்ண வண்ண கண்ணங்களில் காதல் முத்தாட ஒரு கோடி பறிகொடுத்து உன் மனசில் இடம் பிடித்து கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு மகனே கண்ணே. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து கொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பக்கம் வந்து தொட்டவுடன் மின்னல் மின்னாதோ. மலரோடு சென்றல் வந்து
பிடிச்சு கற்று தந்த வித்தை எல்லாம் கட்டட்டும் மகனே கண்ணே கற்று தந்த வித்தை எல்லாம் கற்கட்டும் கண்ணே கண்ணே என் மனச பறிகொடுத்து தந்தன்னானா 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 தந்தனானா 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 தந்தனானா